ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டீமரை பற்றி தான். இது வந்து எனக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஒரு பேக் பெயினுக்கு வந்து இது நம்ம இந்த சுடு தண்ணியில் துணி போட்டு ஒத்தடம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். ஸோ அந்த மாதிரி யாரும் இல்லை, நமக்கு நாமளே தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு கூட இதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அதனால தான் நான் இதை ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட யூஸஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வீட்டில் ஒத்தடம் கொடுக்க ஆள் இல்லை, அதாவது சூடு ஒத்தடம் ஐஸ்னால் நம்ம வச்சுக்கலாம், ஐஸ் பேக் கூட நாமளே ஓனாக எடுத்து வச்சுக்கலாம். பட் சுடு தண்ணி ஒத்தடங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். துணி எடுத்து பிழிஞ்சு நமக்கு சூடு பட்டுரும். அதில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பேக் பெயின், நீ பெயின், அதுக்கப்புறம் முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணுவாங்க இல்லையா, பியூட்டிஷியன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் இதை யூஸ் பண்ணுவாங்க. தலைவலி இருக்குது ஆவி பிடிக்கிறதுக்கு அப்படின்னா கூட நம்ம இதை வச்சு நம்ம ஆவி பிடிச்சோம்னா நமக்கு அந்த மைக்ரெயின், இந்த தலைவலி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து பசங்க இருப்பாங்க இல்லையா, அந்த 1 வயசு 2 வயசு பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீசிங்கு, கோல்டு வந்தாலே வின்டர் சீசனில் அவங்களுக்கு அந்த வீசிங் மாதிரி வந்து குழந்தைங்க இருமுவாங்க. அவங்களுக்கு அந்த பெட்ஷீட்டை போட்டு சுடு தண்ணியில் வச்சு அவங்கள வந்து ஆவி பிடிக்க சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அது பிடிக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க நம்ம மடியில் உட்கார வச்சுட்டு இதை அவங்க ஃபேஸுக்கு அழகாக அந்த லைட்டாக அந்த இது காட்டணுன்னா குழந்தைங்களுக்கு அந்த வீசிங், இந்த தொண்டையில் அந்த ஒரு அங்கே அந்த காற்று போய் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதை எப்படி யூஸ் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வாங்கின போது தெரியாமல் பேக் பெயினுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, இதில் அந்த ஆயில் ஊற்றிட்டேன். இந்த பெயினுக்கெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, இந்த யூக்கலிப்டஸ் ஆயிலு, அதுக்கப்புறம் அந்த பெயினுக்கு தடவை ஆயில் ஒன்று போட்டுட்டேன். ஸோ வாட்ரு வந்து அந்த ஆயில் போட்டதுமே வாட்ரு திக்காயிரும் போல் இருக்குது. எனக்கு தெரியாது, அப்படியே தண்ணி இதில் பீச்சு அடிச்சிருச்சு, சுட்டுருச்சுன்னு கூட சொல்லலாம் என்னோட பேக்கு. நான் தனியாக வேறு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற்ற வேண்டிய தண்ணி வந்து அந்த கிணத்து தண்ணியோ போர் வாட்டரோ ஸ்ட்ரைட்டாக டேப்பில் வர தண்ணி ஊற்றாதீங்க. ஒன்று ஆக்வாகார்ட் தண்ணி, ஃபில்டர் பண்ண தண்ணி, இல்லைன்னா உங்கள் வீட்டில் கேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேன் வாட்டர். அதில் இவ்வளோ தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்ளர் அளவு தான் தண்ணி பிடிக்கும். இதுலேயே அவங்களுக்கு நம்ம அளவெல்லாம் தந்துடுவாங்க. இதில் மேக்ஸ்ன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றிருக்கேன், இந்த அளவு தான் உங்கள் மேக்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ அந்த அளவு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். நான் உங்களுக்கு இப்போ ஆன் பண்ணியும் காட்டுறேன். ஸோ இந்த அளவு தண்ணி ஊற்றுங்க. இந்த டம்ளரில் தான் நல்ல தண்ணி மட்டும் ஊற்றுங்க. குடிக்கிற தண்ணி வேறு கிணத்து தண்ணி, போர் வாட்டரோ அதெல்லாம் ஊற்றுறாதீங்க. ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த தண்ணியோட டென்சிட்டி அதிகமாகிட்டு தண்ணி என்ன ஆகுதுன்னா அப்படியே பீச்சு அடிக்குது. அந்த சூடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு. ஸோ அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து பத்தலை எனக்கு, இந்த ஹைட்டு இது எடுத்துட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இருந்தால் தான் எனக்கு வச்சு யூஸ் பண்ணவும் முடியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள், அதுக்கப்புறம் அதில் நீங்கள் உட்காந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப யூஸ்ஃபுல், அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வீசிங்கோ காஃபோ மூக்கு அடைச்சிட்ருக்கு, தூங்க முடியல அப்படிங்கும்போது இதை எந்த தையிலும் வேறு எதுவுமே போடாமல் வெறும் தண்ணியை மட்டும் வச்சு அந்த சூடை குழந்தைங்களுக்கு காட்டணும், அவ்வளோதான். நான் இப்போ இதை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதை வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். 500 or 400 தெரியல, ஆனால் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. ஓகே, இதில் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அளவில் தண்ணி ஊற்றியிருந்தேன் நான். ஸோ இதில் மேக்ஸ் லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும், அதாவது கம்மி, கொஞ்சம் ஃபாஸ்டர், இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த பட்டன் இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஒயர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் எரியுது, தண்ணி கொதிக்கும்,
கொதிச்சதுமே உங்களுக்கு இங்கே ஆவி வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பட் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பட் ஆனால் ரிலாக்ஸ் இருக்கும். அந்த பெயின் வந்து நமக்கு நல்லாவே இதை பூசிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த உங்களுக்கு அந்த ஆயில் இருக்கும் இல்லையா, ஏதாவது பெயினுக்காக நீங்கள் வச்சுருக்கிற ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது இதை நீங்கள் ஆவி பிடிச்சிட்டு அந்த சூடு இருக்கும், அந்த ஸ்கின் மேலே லைட்டாக ஒரு சூடு இருக்கும். அந்த சூடு இருக்கும்போது இவங்களோட அந்த ஆயிலையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ரெகுலராக பெயினுக்கு யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். இன்னும் வரல. இன்னும் தண்ணி பாயில் ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. தெரியுதா அந்த புகை வருதா? வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, எனக்கு இங்கே க்ளீனாகவே தெரியுது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி காட்டுறது? தண்ணி நல்லா கொதிக்குது. அப்படி தானே பார்க்குறோம். ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பேக் பெயினுக்கெல்லாம் நல்ல எஃபெக்டாகவும் இருக்குது. அண்டு எல்லா வீடியோஸ்லேயுமே நான் ஒரு சின்னதாக ஒரு டிப் ஒன்று ஷேர் பண்ணுறேன். அதாவது உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, ஸ்கூலை விட்டு வந்ததுமே பசங்களை இந்த ஷூ, சாக்ஸு, ஐடி கார்டு அது எல்லாமே கண்டிப்பாக குழந்தைங்கள அந்தந்த அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு செப்பல் ஸ்டாண்டு இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் வாங்கணும். இது வந்து குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அவங்கள டிசிப்ளினாக இருக்கிறதுக்காக தான் நாம் இதை பண்ணுறோம். ஒரு செப்பல் ஸ்டாண்டு மோஸ்ட்லி ஒரு 500 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கி கொடுத்து அதில் அந்த ஷூவையும் சாக்ஸையும் வச்சுட்டு ஐடி கார்டை கொண்டு வந்து ஒரு ஹூக்கில் மாட்டுறதுக்கான அந்த ஹேபிட்டையும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேபிட் இது. அதே மாதிரி துணி துவைக்கும்போது சாக்ஸையே அவங்களையே போட சொல்லுங்கள். அது ஒரு நல்ல ஹேபிட்டு. இந்த மாதிரி சின்ன ஹேபிட்டு, சின்ன மாற்றங்கள் நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லிக் கொடுக்க பசங்க ரொம்ப டிசிப்ளினாகவும் அவங்களோட பொருளை அவங்க வந்து சேஃப்டியாக பத்திரமா எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறோட பொறுப்போட குழந்தைங்க வளருவாங்க. இது பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி நிறைய பேரண்டிங்கான விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.